எல்லாவற்றையும் துறந்துவிடு என்று குரு சொல்ல கேட்ட சிஷ்யன் ஒரே ஒரு தவிர்க்க முடியாத கோவணத்துடன் ஊருக்கு வெளியே வாழ்ந்துட்டு வந்தான். அந்த கோவணத்தை அடிக்கடி எலி கடிச்சிருச்சு. ஊரார், என்ன இது, இவ்வாறு கந்தலா கோவணம் கட்டியிருக்கியே அப்படின்னு கேட்டதுக்கு எலி கடித்து விட்டதுன்னு பதில் சொன்னான். ஊர் மக்கள் அந்த எலியிடமிருந்து பாதுகாப்பிற்காக ஒரே ஒரு பூனையை வளர்க்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அவனும் பூனை வளர்க்க ஆரம்பிக்கிறான். பூனைக்கு பால் தேவையா இருந்தது. இல்லனா அது எலிய கடிக்க மறுத்துருச்சு. பாலுக்காக ஊரில் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் ஒரே ஒரு பசுமாடு தரோம், தினம் தினம் இங்க வராத அப்படின்னு பசுமாட்டை தானமா கொடுக்கறாங்க. மாடும் வந்தது. அதற்கு புல் தேவையா இருந்தது. புல்லுக்காக தினம் ஊருக்கு செல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்காகவா இங்க வர, ஒரு 1/4 ஏக்கர் நிலம் தரோம், அதுல புல் பயிரிட்டு மாட்டுக்கு கொடு அப்படின்னு ஒரு புறம்போக்காக இருந்த நிலத்தை கொடுக்கறாங்க. நிலத்துக்கு வேலி, பால் கறக்க ஒரு இடையன், அவனுக்கு சோறு, அதற்காக ஒரு குடும்பம் அப்படின்னு குரு சிஷ்யனை வந்து பார்த்தபோது அவனை சுற்றி ஒரு பண்ணையே இருந்தது. இதை பார்த்த குரு, மனைவி, மக்கள், சுற்றம், ஆட்கள், நிலம், மாடு, மனை என்று எல்லாத்தையுமே சேர்த்துட்டியே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கிறார். சுவாமி, எல்லாம் இந்த ஒரு கோவணத்துக்காக தான் அப்படின்னு தன்னுடைய கந்தலான கோவணத்தை எடுத்து காமிச்சானா சிஷ்யன்.